ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு பிஸ்கெட் வச்சு ஒரு சிம்பிளாக கேக் பண்ணுறது எப்படி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை நான் ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஸோ உங்களுக்கு நான் அதை சொல்லித்தரேன். ஸோ என்னுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 2 பவுல் வச்சுருங்க. அதில் உங்கள் வீட்டில் என்ன பிஸ்கெட்ஸ் இருக்கோ, எனி பிஸ்கெட்ஸு. ஸோ நம்ம வீட்டில் சில பிஸ்கெட்ஸ் நம்ம சாப்பிடாம உள்ளே இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எந்த பிஸ்கெட்டாக இருந்தாலும் சரி, எந்த க்ரீம் பிஸ்கெட்ஸாக இருந்தாலும் சரி. க்ரீம் பிஸ்கெட்டாக இருந்துச்சுன்னா க்ரீமை மட்டும் தனியாக எடுத்து ஒரு பவுலில் வச்சுருங்க, நம்ம லேட்டராக ஆட் பண்ணிக்கலாம். மற்றபடி ஃபஸ்ட்டு கிரைண்ட் பண்ணி அந்த பேஸ் கொண்டு வரத்துக்கு நார்மல் எனி டைப் ஆஃப் குக்கீஸ் இஸ் ஃபைன், ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கல, ஒரு வேளை வீட்டில் நிறைய பிஸ்கெட்ஸ் மீந்து போயிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக அதை நீங்கள் கேக்காக பண்ணி சாப்பிட்றலாம். நிச்சயமாக அது கேக்குன்னே யாருக்குமே தெரியாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு டேஸ்ட் இருக்கும். இதை நான் ஜஸ்ட்டு சும்மா ட்ரை பண்ணி தான் பார்த்தேன். ஸோ எனக்கு செமையாக ஒர்க் ஆச்சு. ஸோ அதனால தான் நான் இது ஒரு வீடியோவாகவே மேக் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இப்போ தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேக் பேஸ் ரெடி பண்ணோம் இல்லைங்களா. ஸோ அதுக்கு பிஸ்கெட்ஸ் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். இதோட ஏன் நம்ம பிஸ்கெட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேக்கோடைய ஃப்ளேவருக்கும் பிஸ்கெட்ஸோட அந்த கிரைண்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ளேவரும் மோர் ஆர்லெஸ் சிமிலராக தாங்க இருக்கும். ரொம்ப பேசிக் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஏன்னா இதுலேயும் கொக்கோ பவுடர் இருக்குது, சுகர் இருக்குது. ஸோ இது நம்ம எக்ஸ்ட்ராவாக சுகர் ஆட் பண்ண போகிறது கிடையாது, கொக்கோ பவுடர் ஆட் பண்ண போகிறது கிடையாது, எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இது நம்ம ஆக்சுவலி ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா கேக் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் மாதிரியே இருக்காது. பட் எண்ட் ப்ராடக்ட் நமக்கு கேக் கிடச்சிரும். ஸோ ரொம்பவே ஒரு சிம்பிளான ஒரு ரெசிபி இது. நான் ட்ரை பண்ணேன், நிஜமாவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களே ஃபைனல் ப்ராடக்ட் ஃபினிஷ் பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ அதை நல்லா கிரைண்ட் பண்ணி பக்கத்தில் ஒரு பவுலில் திருப்பி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க, ஏன்னா அப்போ தான் உங்களால் இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் எடுத்த பிஸ்கெட் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தாங்க எடுத்தேன். பிகாஸ் எனக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா, ட்ரையல் பண்ணேன், அதுவே சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நிறைய பிஸ்கெட்ஸ் போட்டு பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பெரிய கேக்காக வரும். நான் ஜஸ்ட் 2 பேருக்கு ஏற்ற மாதிரி பண்ணேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பேக்கிங் சோடா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்கள் போதும். ஏன்னா நான் எடுத்துருக்க குவான்டிட்டி ரொம்ப கம்மி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் மெட்டீரியல்ஸ்லாம் ஆட் பண்ணுறேன். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபைனாக மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா we have 1 cup of milk, ஓகேங்களா. ஸோ அது மில்க் ஆட் பண்ணிவிட்டு, ஸோ எவ்ரி ஸ்டெப் நீங்கள் திருப்பி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். பிகாஸ் லம்ப்ஸ் வராத மாதிரி கொஞ்சம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ண தான் ஸ்மூத்தான ஒரு ஃபினிஷ் கிடைக்கும். ஓகே, இப்போ மைதா 2 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணுறேன். இதை நான் ஏன் ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது இல்லைங்களா. ஸோ அதனால் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் 2 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணேன். பட் இன்கேஸ் நீங்கள் நிறைய பிஸ்கெட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறீங்கன்னா இந்த மைதா கூட நீங்கள் ஆட் பண்ணுறதுக்காக தேவையே கிடையாது, ஓகேங்களா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மில்க் பவுடர் நான் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனலுங்க. ஏன்னா ஆக்சுவலி 1.5 கப் பால் ஆட் பண்ணுவாங்க. நான் 1 கப் தான் ஆட் பண்ணியிருக்கேன். மேபி மில்க் பவுடர் ஆட் பண்ணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ அதனால தான் மில்க் பவுடர் ஆட் பண்ணுறேன். உங்கள்கிட்ட மில்க் பவுடர் இல்லைன்னா கூட பரவாயில்லை, நீங்கள் பிஸ்கெட்ஸ் குவான்டிட்டி இன்னும் கொஞ்சம் நிறைய எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெஷ் க்ரீம் இதுவும் ஆப்ஷனல் தாங்க. ஸோ இது நம்மளுடைய மிக்சர் கொஞ்சம் நல்லா ஸ்மூதர் ஒரு க்ரீமியான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ அதனால தான் நான் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுறேன். இது நீங்கள் ஆட் பண்ணலாம்னாலும் பரவாயில்லை. பார்த்தீங்களா, நல்லா க்ளாஸியாக இருக்குது க்ரீம் ஆட் பண்ணோன்னு. சூப்பராக இருக்குல்ல.
ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து க்ரீம் தனியாக செப்பரேட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லைங்களா? ஸோ அதை வந்து அதில் வந்து லைட்டாக ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அதை வந்து ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது அதில் லைட்டாக மில்க் ஆட் பண்ணுங்கள். ஸோ உங்களுடைய க்ரீமோட குவான்டிட்டி எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் மில்க் வந்து ஆட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ நிறைய ஆட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப வாட்ரி ஆகிடும். ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து ஜஸ்ட் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். ஸோ தட் நம்ம மிக்சர் வந்து கொஞ்சம் திக்கர் கன்சிஸ்டன்சி ஆகிடும். ஓகேங்களா? அதனால தான். வந்து நம்ம ஒரு கேக் பேஸ் எடுத்துக்கோங்க. அதில் ஆயில் போட்டுட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுடுங்க. ஸோ இது வந்து யூஸ்வலாகவே நம்ம வந்து கேக் உங்கள்கிட்ட அவன் இருக்குன்னா வந்து நீங்கள் அவனில் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து இப்போ நான் வந்து நார்மலாக ஒரு பாத்திரத்தில் தான் வந்து கேக் பேக் பண்ண போகிறேன். என்கிட்ட பெரிய அவன்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ சிம்பிளாகவே நம்ம வந்து இதில் வச்சே கூட பேக் பண்ணிடலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு பட்டர் பேப்பர் ரொம்ப முக்கியங்க. பட்டர் பேப்பர் போடலைன்னா நிச்சயமாக வந்து கேக் வந்து அந்த பேஸோட ஒட்டிக்கும். ஸோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் ஃபைனல் ஃபினிஷ் நல்லா வராது. பட்டர் பேப்பர் நிச்சயமாக போட்டுடுங்க. போட்டு இப்போ வந்து இந்த மிக்சர் வந்து நமக்கு ஆக்சுவலி 2 மிக்சர் வச்சுருக்கோம். ஒன்று வந்து இந்த குக்கீஸோடைய மிக்சர் அண்டு இன்னொன்று வந்து க்ரீமோடைய மிக்சர். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த குக்கி மிக்சரை ஆட் பண்ணிவிட்டு இந்த க்ரீம் மிக்சரை அது மேலே ஆட் பண்ணி விடுங்க. ஏன்னா ரெண்டுத்தையும் நம்ம ஒன்றா போட்டு கலக்க வேண்டாம். ஸோ இப்படி பண்ணுறதுனால நமக்கு அது ஒரு தனி ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதனால தான் நான் இப்படி செப்பரேட்டாக வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி 2 தடவை கொஞ்சம் ஒரு லேயர் பை லேயராக போடுங்க. உங்களுக்கு கேக்கு கம்ப்ளீட்டாக பேக் ஆகி வரும்போது எல்லாமே வந்து மிங்கிள் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப், அடுப்பு பற்ற வச்சுருங்க. அதில் வந்து ஒரு தோசை தவா வச்சுருங்க. அது மேலே வந்து மண் போட்டுடுங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹீட் வந்து ரொம்ப நேரம் வந்து நிற்கும். அதுக்கு மேலே வந்து ஒரு பாத்திரம் வச்சுருங்க. அதை வந்து நல்லா லிட்டு போட்டு மூடி ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடணும். ஓகேங்களா? அதுக்கப்புறமா நம்மளுடைய இந்த பேஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதை வந்து கேக் பேஸை வந்து அந்த பாத்திரத்துக்குள்ளே வச்சு லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. நம்ம மண் வச்சுருக்கிறதுனால நிச்சயமாக வந்து ஹீட் வந்து ரொம்ப நல்லாவே வந்து இருக்குங்க. ஸோ 30 மினிட்ஸே வந்து போதும். ஸோ நான் கேக் பேஸை வந்து வெளியில் எடுத்துட்டேன். ஸோ கேக் வந்து கம்ப்ளீட்டாக ஈவனாக வந்து பேக் ஆகிடுச்சு. இப்போ பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிவிடுங்க. பட்டர் பேப்பர் போட்டதுனால தான் வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ண முடிஞ்சது. இல்லைனா நிச்சயமாக ஒட்டியிருக்கோம். இப்போ வந்து சைட்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது வந்து நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம். பட் நான் ஃபர்தராக கொஞ்சம் டெக்கரேட் பண்ணோம் அப்படிங்கிறதுனால சைட்ஸ் எல்லாம் வந்து நான் கட் பண்ணிட்டேன். ஸோ உங்கள்கிட்ட என்ன சாக்லேட்டாக இருந்தாலும் சரிங்க, கேட்பரியோ இல்லை மில்கி பாரோ என்ன சாக்லேட் இருக்கோ அதை வந்து எடுத்துக்கோங்க. அதை வந்து நீங்கள் நல்லா வந்து மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி அதில் லைட்டாக வந்து க்ரீம் ஆட் பண்ணுங்க. ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அப்படி க்ரீம் இல்லைன்னா வந்து நீங்கள் லைட்டாக வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பிகாஸ் அந்த சாக்லேட்டோட மிக்சர் வந்து ரொம்ப திக்காக இருக்கும். அது கொஞ்சம் தின்னாக்கிறதுக்காக தான். இப்போ வந்து கேக்கோட உங்களுக்கு எந்த சர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த சர்ஃபேஸில் வந்து எந்த சர்ஃபேஸ் உள்ளே இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த சர்ஃபேஸில் வந்து நீங்கள் அந்த சாக்லேட்டை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. எனக்கு வந்து டபுள் லேயர் கேக்ஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஸோ அதனால தான் வந்து டபுள் லேயராக பண்ணுறேன். உங்களுக்கு இல்லை ஒரே சிங்கிள் லேயரே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இப்படியே சாக்லேட் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கூட சாப்பிடலாம். ஸோ நான் மிச்சம் இருக்கிற ஹாஃபை தூக்கி இது மேலே வச்சு இதுக்கு மேலேயும் வந்து
சாக்லேட் போட்டு கார்னிஷ் பண்ண போகிறேன். இஸ் கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். நீங்கள் கேக் பேக் பண்ணி எடுத்த உடனே கூட நீங்கள் வந்து கேக் சாப்பிட்றலாம். பட் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நிஜமாகவே நம்ம கடையில் போய் வாங்கி சாப்பிட்ட மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்கும். இப்போ வந்து மிச்சம் இருக்கிற அந்த கேட்பரி சாக்லேட்டை வந்து நான் ஜஸ்ட் சும்மா வந்து ஸ்க்ரேப் பண்ணி மேலே வந்து தூவி விடுறேன். இதுவும் ஆப்ஷனல் தாங்க. இது வந்து பண்ணால் நம்மளுக்கு ஃபைனலாக நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த கேக்கை நம்மளா வீட்லேயா பண்ணோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்கும். இது குக்கரில் வச்சு பண்ணது எதுவுமே தெரியாது, பிஸ்கெட்டில் வச்சு பண்ணது எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நிஜமாகவே நம்மளே ஃபுல்லாக சாக்லேட் கேக் பண்ண மாதிரியான ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம சாக்லேட் ஸ்க்ரேப் பண்ணி கார்னிஷ் பண்ணால் இப்போது இதை நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். ஸோ ஒரு சர்விங் பிளேட் வச்சுக்கோங்க, கேக் வச்சுருங்க. ஸோ டெக்கரேஷனுக்கு வேணால் ஒரே ஒரு சாக்லேட் பீஸ் வேணால் அது மேலே வச்சுருங்க. நிற்க மாட்டேங்குது, நின்றுடுச்சு. ஓகே, சூப்பராக இருக்கா? பார்க்கவே செம்மையாக இருக்குல்ல? ஸோ ஜஸ்ட்டு சும்மா ட்ரை பண்ணதே வந்து இந்த அளவுக்கு சூப்பராக இருந்திருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஸோ இது டேஸ்ட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது. நிஜமாகவே கடையில் வாங்கின சாக்லேட் கேக் மாதிரியே இருக்குங்க. நிச்சயமாக இது பிஸ்கெட் மாதிரியே கொஞ்சம் கூட இல்லை. ஸோ இந்த சூப்பரான பியூட்டிஃபுல்லான கேக்கை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்னொரு ரெசிபியில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். டாடா.